அரசரோட கை அசையுது. இந்த பக்கம் நம்ம கிரவுன் பிரின்ஸை போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கிரவுன் பிரின்ஸ் ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க. இல்லை, அரசருக்கு அவரோட உணவில் விஷம் இருந்தப்போ நான் அரண்மனைக்குள்ளேயே இல்லை, அரண்மனை விட்டு வெளியே இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. விஷம் வச்சது நான் அப்படிங்கிறது ஒத்துக்க மாட்டேன்றாரு. ஏன்னா ஒத்துக்கணும். அப்படி இவர் ஒத்துக்கிட்டா இவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டு அடுத்த கிரவுன் பிரின்ஸை தூஷங்க அறிவிச்சிருவாங்க. பட் நம்ம கிரவுன் பிரின்ஸ் ரொம்ப ஸ்டபனா இருக்காங்களா? அவ்வளோதான். தூஷங்கோட தாத்தா அந்த அமைச்சர் இருக்காரு இல்லையா, உடனே டார்ச்சர் ஆரம்பிங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேணும் ஓவரா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும், என்னதான் இருந்தாலும் நம்மளோட டாக்டர் சாய்க்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கு கிரவுன் பிரின்ஸ் மேல. ராஜமாதா விட அவன் என் பையனை ஞாபகப்படுத்துறான் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால இதை பாருங்க, என்னதான் இவர் பண்ணது குற்றமாவே இருந்தாலும் ஒரு காலத்தில் இவர் கிரவுன் பிரின்ஸா இருந்தவர். அதனால இன்னைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், அதுக்கான அவகாசத்தை கொடுப்போம். நாளைக்கும் நம்ம விசாரிக்கிறப்போ அவர் உண்மையை ஒத்துக்கல, கன்ஃபஸ் பண்ணல அப்படின்னா நம்ம அப்போ அவருக்கு மரண தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னதும், இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்குள்ள நம்ம கிரவுன் பிரின்ஸுக்கு சாதகமான சில அமைச்சர்களும் இருப்பாங்க. அதே அமைச்சர்கள் அரசருக்கும் சாதகமானவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை பாருங்க, விசாரிக்காம அமைதியாவே கிரவுன் பிரின்ஸ் இருக்காரு, குத்தத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதுக்காகலாம் அசால்ட்டா உடனே அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட முடியாது. அவர் குத்தத்தை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் மரண தண்டனை கொடுக்க முடியும். ஏன்னா நாளை பின்ன அரசர் முழிப்பு வந்ததுக்கு அப்புறமாக, என்னடா என் பையனை பண்ணி வச்சிருக்கீங்க, என் பையன் உண்மையை ஒத்துக்காம அமைதியா இருந்ததுனால அவன் குத்தத்தை பண்ணவன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா யாரு பதில் சொல்றது? இப்போ இந்த டாக்டர் இப்படி சொல்றான் இல்லையா, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் பார்ப்போம், நாளை விடிஞ்சதுக்கு அப்புறமும் கிரவுன் பிரின்ஸ் அமைதியா இருந்தா அந்த அமைதியை கில்ட்டுன்னு எடுத்துக்கலாம், அவர் தான் குற்றம் பண்ணாருன்னு எடுத்துக்கலாம், மரண தண்டனை கொடுத்துடலாம்னு சொல்றான் இல்லைங்களா. இதுக்கு யாரெல்லாம் ஒத்துக்குறீங்களோ நாளைக்கு அவங்களாம் அரசர்கிட்ட தான் பேசிக்கணும். அரசருக்கு அப்புறம் கேட்குற கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லிக்கணும் அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வந்துடுது. இங்க அரசரோட உடம்புல அசைவு இருந்தது. உடனே மருத்துவர்களை கூப்பிட்டு பாக்குறாங்க. அவங்க மன்னிச்சிருங்க ராணி, அரசரோட உடம்புல இருந்த அசைவு அப்படிங்கிறது டெம்பரவரி தான், அவர் முழிப்புக்கு வந்துட்டாரு, நினைவு திரும்பிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது. கொடுக்குற மருந்தோட ஒரு சின்ன ஒரு அசைவு தான், அதை நம்பிக்கையை எடுத்துக்க முடியாது அப்படின்றாங்க. ஐயோ இல்ல, எனக்கு தெரியும்டா தூஷம், ஏதாவது பண்ணு, எனக்கு இங்க இருக்கிற யாரையும் நம்ப முடியல, இங்கெல்லாம் அரசர் முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பதச்சு போவாங்க. தூஷங் ராணி அமைதிப்படுத்திட்டு வெளியே வந்தவர் அரசரோட ராயல் கார்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட சொல்லி விடுறாங்க, என்னோட தாத்தா கூட ஒரு ஃப்ரெண்ட் அமைச்சர் இருப்பாரு, அவரை என்ன பார்க்க கூப்பிட்டுவாங்க, ஆனா ராணி தான் பார்க்க அவங்கள கூப்பிட்டதாக சொல்லி கூப்பிட்டுவாங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி இவரு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. ராணியை என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க, நிஜமாவா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. ஆனா இது ராணியோட சேம்பர் கிடையாது, இது அரசவை, ராணி இங்கதான் இருக்காங்களான்னு கேட்கறதுக்கு ஆமா, இப்ப ராணி அரசரை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, அதனாலதான் அவங்க சேம்பருக்கு போகாம அரசவையில உங்களை மீட் பண்ண வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது, அங்க அரசரோட சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது தூஷங். என்ன பாக்குறீங்க, நான் தான் உங்களை கூப்பிட்டு விட்டேன், என் அம்மா ராணி தான் உங்களை கூப்பிட்டு விட்டாங்க அப்படின்னு போய் சொல்லி தான் கூப்பிட்டு விட்டேன், அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இதை பாருங்க, இப்ப கிரவுன் பிரின்ஸோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு அடுத்து நான் தான் கிரவுன் பிரின்ஸ், அடுத்தது சிம்மாசனம், அரசர் உட்கார வேண்டிய சிம்மாசனம், இது எனக்கு சொந்தமானதாக மாறிடும். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதில்ல அப்படிங்கிறப்போ, ஐயோ புரியுதுங்க அப்படின்னு மண்டி போட்டு வணக்கம் சொல்றாங்க. அப்படின்னு அரசன் ஆகிறப்போ, என் பக்கத்துல எனக்குன்னு சில பேர் வேணும், அப்படி நீங்க இருப்பீங்க அப்படின்னு உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், எனக்கு ஒரு சில காரியம் ஆகணும், அது உங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிறப்போ, அரசரே இப்பவே அரசரேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னாலும் அது எனக்கு வேத வாக்கு, அதை நான் சரிவர செஞ்சு முடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தூஷங் என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் சிறைக்குள்ள இருக்கிற நம்ம கிரவுன் பிரின்ஸையும் மற்ற 2 பேரையும் தான் காட்டுறாங்க. கிரவுன் பிரின்ஸ் கிட்ட பாடி கார்டும் பர்சனல் மேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரவுன் பிரின்ஸ் நீங்கள்லாம் ஒன்றும் அப்படி பழிய ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கடைசியில வரலாறு மொத்தமும் நீங்க சொந்த அப்பனுக்கே விஷம் வச்சவங்க அப்படின்னு தான் உங்களை ஞாபகம் வச்சுக்கும், அதுக்கு பதிலா அரசருக்கு விஷம் வச்சது நாங்க தான் சொல்லிட்டு பழிய நாங்க ஏத்துக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, விஷத்தை குடிச்சு சாக சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற சமயத்துல, இல்ல அப்படி பண்ணா என் அப்பாவோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, அவங்களுக்கு வேணுங்கிறது நான் சாகிறது, அது நடந்தா மட்டும்தான் என் அப்பா பத்திரமா இருப்பாரு, அவர் மீண்டு எழுந்து வருவார் அப்படின்னு சொல்ற சமயத்துல திடீர்னு முகப்பூடி போட்டவங்க எல்லாரும் சிறை காவலாளிகளை அடிச்சு போடுறாங்க, சிறை கதவை திறந்து விடுறாங்க, தப்பிச்சு போகவும் சொல்றாங்க. பார்த்தா அது தூஷங். நம்ம கிரவுன் பிரின்ஸோட அந்த பர்சனல் மேருக்கு தான் நாங்க ரொம்ப அடிபட்டிருக்கோம், பாடி கார்டு கிட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் அவனை கூப்பிட்டு போங்கிறாங்க. தூஷங் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு புரிஞ்சதா, எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஹரிபரி ஒரு முடிவு எடுக்கிற அப்படிங்கிறதுக்கு பொறுமையா இருக்க சொல்றியா, விடிஞ்சா என்ன வேணா நடக்கலாம், தேசதிங்கிறது தப்பிச்சு போ அப்படிங்கிறாங்க. தூஷங் உனக்கு ஒண்ணு புரியல, இப்ப நீ என்னை தப்பிக்க வச்சது மட்டும் யாருக்கா தெரிய வந்தா யாருக்கு தெரிய வரும், நான் தூஷங்கன்னு உனக்கு தான் அண்ணா தெரியும், முகமூடி போட்ட சில பேர் சிறை காவலாளிகளை அடிச்சு போட்டுட்டு கிரவுன் பிரின்ஸை தப்பிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் தெரிய வரும், என்னை பத்தி பயப்படாது அப்படிங்கிறாங்க. நான் அதை நினைச்சு பயப்படல தூஷங், இங்கிட்ட நான் தப்பிச்சு போயிட்டு ஒரு காலத்துல நான் திரும்பி வந்தேன் அப்படின்னா நானும் நீயும் எதிரிகளா நிப்போம், 2 பேரோட கையிலயும் வாள் இருக்கும், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதுக்கு, அப்படி ஒரு சுச்சுவேஷனை காலம் நம்மளை மாத்தி விட்டுரும் அப்படிங்கிறப்போ
அண்ணா அது எதிர்காலத்தில் நடக்கிறது, அப்ப நடக்கிறப்ப பாத்துக்கலாம். உன்னோட உயிர் இங்க போறத நான் சுத்தமா விரும்பவே இல்லை. நான் என் குடும்பத்தை காப்பாத்துறேன், என் அண்ணனை காப்பாத்துறதுக்காக இத்தனையும் பண்றேன் அப்படிங்கிறப்போ அப்படியே கிரவுன் பிரின்ஸ்க்கு ஒரு மாதிரி ஆயிடும். வெளியும் வந்துடுவாங்க. தூஷன், இப்ப நான் தப்பிச்சது மட்டும் உன்னோட தாத்தாக்கு தெரிய வந்தா அதுக்கு முன்னாடி நீ இருக்கு அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள கவலைப்படாதனா, தாத்தாவோட ஃப்ரெண்ட் அமைச்சர் என் கூட பக்கபலமா இருக்காரு, அவரு பார்த்துப்பாரு அப்படிங்கிறாங்க. அவரும் வந்து வணக்கம் வைக்கிறாங்க. இவரோட ஹெல்ப் மூலியமாக தான் நம்ம தம்பி தூஷன் தப்பிக்க வைக்கிறான் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இங்கிருந்து குதிரையில அனுப்பிச்சா கூட யாராவது பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கில் அனுப்பிச்சிருக்காங்க. பல்லக்கில் வந்து கொண்டு வந்து இந்த கோட்டை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஊர் பக்கமா விட்டு போறப்ப கூட கிரவுன் பிரின்ஸோட அந்த பர்சனல் பாடி கார்டு கிட்ட ஒரு பெரிய பேக்கை கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தேவையான துணி, கொஞ்சம் உணவுப் பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உன்னோட பர்சனல் மேடை பத்தி கவலைப்படாதானா, நான் அவரை வந்து தனியா வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ, நீ எப்படா இவ்வளோ வளர்ந்த, நீ இப்படியெல்லாம் கூட யோசிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இப்போ நீ சடார்னு என் கண்ணுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் ரொம்ப 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 மெச்சூர்டான பையனாவும் தெரியுற அப்படிங்கிறாங்க. அண்ணா ப்ளீஸ், டைம் ஆச்சு, யாராவது பார்த்துட்டு போறாங்க, ஜோக் பண்றதுக்கு இது நேரம் இல்லை அப்படிங்கிறப்போ, இல்லடா எதிர்காலம் நம்மளை எப்படி மாத்தணும் எனக்கு தெரியல, அதனால இப்ப மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுறேன். யாரு கண்டது, எதிர்காலத்துல நம்ம எகைன் மீட் பண்றப்போ சூழ்நிலை இதே மாதிரி அண்ணன் தம்பி பாசத்தோடு இருக்கிற மாதிரி இல்லைன்னா என்னடா பண்ண முடியும், அதனால மனசுல இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு மனசே வராம பிரிஞ்சு வருவாங்க. அப்படி வந்துட்டே இருக்கிறப்ப கிரவுன் பிரின்ஸ் கேட்பாங்க பாடி கார்டை பார்த்து, என்ன பேக் வெயிட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு. இல்ல அதெல்லாம் எனக்கு வெயிட்டா இல்ல, ஆனா இப்ப நம்ம எங்க போறது அப்படிங்கிறாங்க. அதை நம்ம கிரவுன் பிரின்ஸ் யோசிக்கிறாங்க. தெரியல, அப்படியே கால் போற போக்குல போவோம், முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப கிரவுன் பிரின்ஸ், நடக்கிறது எத்தனை நாள் நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஆனா எப்படி இருந்தாலும் சரியில்லை நம்ம இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுவாங்க. உடனே நம்ம தேடுறதுக்கு ஆட்களை அனுப்பிச்சிடுவாங்க, அவங்க ஈஸி நம்மளை பிடிச்சிடுவாங்களே, அதுக்காக தான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸ் இப்படியே யோசிச்சுக்கிட்டே வர்றப்போ கிரவுன் பிரின்ஸ் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் இந்த டாக்டர் சாய்க்கு தெரிய வருது. ஏன்னா அரண்மனையிலிருந்து தகவல் சொல்ல வந்திருக்காங்க. உடனே டாக்டர் சாய் கிளம்பி போயிடுவாங்க. இதை வந்து நம்ம மயூனாவோட மெய்டு பார்த்துட்டு வந்துட்டு, மேடம் இந்த மாதிரி உங்க அப்பா அவசரமா கிளம்பி அரண்மனைக்கு போயிருக்காங்க, அரண்மனையில் இருக்கிற ஒரு சிறைச்சாலையில இருந்து ஒரு முக்கியமான அதிகாரி வந்தாங்களாமா, ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதான் உடனே உங்க அப்பா கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மயூனா யோசிக்கிறா. இந்த பக்கம் புருஷங்கோட தாத்தாக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி அவன் தப்புச்சான்னு கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அந்த ஃப்ரெண்டு அமைச்சரும் இருக்காரு. பட் அவர் நடிக்கிறாரு. எப்படி தப்பிச்சிருப்பான் கிரவுன் பிரின்ஸ், உடனே தேடணும் கொள்ளணும் அப்படிங்கிறப்போ தூஷங்கோட தாத்தா அமைச்சர் இருந்துட்டு உடனே வந்து குதிரைப்படை இந்த பக்கம் அனுப்புங்க அந்த பக்கம் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. தூஷம் வந்து கேட்டுட்டு வந்திருப்பாங்க, நம்ம கிரவுன் பிரின்ஸ் தப்பிக்க வைக்கிறது மட்டும் கிடையாது, அவரை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாம நம்ம தாமதமும் படுத்தணும், அப்பதானே அவர் போய் நல்லா ஒளிஞ்சுக்க முடியும். அதனால இந்த ஃப்ரெண்ட் அமைச்சர் இருந்துட்டு, இதை பாருங்க, நாம வந்து முட்டாள்தனம் பண்ணக்கூடாது, அந்த கிரவுன் பிரின்ஸ் தப்பிச்சு ஒருவேளை பேலஸ் விட்டு வெளியே போக பேலஸ்குள்ளேயே இருந்துட்டு விடுத்ததுக்கு அப்புறம் போலான்னு நினைச்சானா, ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் கைது யார் காணும் அப்படின்னாலும் வெளியே தானே தேடுவோம். அது இல்லாம கிரவுன் பிரின்ஸ் ரொம்ப புத்திசாலி வேற, அதனால வெளியே போகாம அரண்மனைக்குள்ளே ஒழிஞ்சிருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறப்போ, நீ சொன்னது வந்து சரியும் கூட தான், ஏன்னா அவன் ரொம்ப கிளவரான பையன் தான் கிரவுன் பிரின்ஸ், அதனால அரண்மனைக்குள்ள எல்லாரும் மூளை முடுக்க தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ரெண்ட் அமைச்சர் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஓகே, இவங்க உள்ளேயே தேடுற சமயத்துல கிரவுன் பிரின்ஸ்க்கு இன்னும் கூட நல்லபடியா ரொம்ப தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க. இங்க டாக்டர் சாய் வந்தாரு இல்லைங்களா, அரண்மனைக்கு வந்தவர் டைரக்டா ராஜமாதா பார்க்க வந்திருப்பாங்க. இதெல்லாம் சொல்ற சமயத்துல எப்படி தப்பிச்சிருப்பாங்க கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு கேட்கிறப்போ, கிரவுன் பிரின்ஸால சிறையில இருந்து தனியால தப்பிச்சிருக்க முடியாது, கண்டிப்பா யாரும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. யாருன்னு ராஜமாதா கேட்கிறப்போ சொல்ல வராரு யாரா இருக்குன்னு ஒரு கெஸ். அப்போ ராஜமாதாவோட மெய்டு வந்துட்டு, இந்த மாதிரி ராஜமாதா நான் விசாரிச்சேன், லேட் நைட்ல தூஷம் வந்து 2 பல்லக்கு வந்து வாங்கியிருக்காங்க, அதுல வந்து இவர் யார் அனுப்பிச்சாங்க என்ன அப்படிங்கிறது தெரியல, இவர் சிறைச்சாலைக்கு பக்கத்துல பார்த்ததாகவும் சில பணிப்பெண்கள்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறப்போ, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாக்டர் சாயை பார்க்க, ஆமா பிரின்ஸ் தூஷங் தான் கிரவுன் பிரின்ஸை தப்பிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ராஜமாதாக்கு அந்த டவுட் வருது, ஆனா இதை வந்து தூஷங்களை தனியா பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ, அவன் தனியா பண்ணிருக்க மாட்டான், கண்டிப்பா அவங்க தாத்தா கூட ஃப்ரெண்ட் அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவர் வச்சுதான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, அந்த தூஷங்கோட தாத்தாவும் ஃப்ரெண்ட் அமைச்சரும் பல காலமா ஃப்ரெண்ட்ஸ், அவர் இப்படி இதை பண்ணுவார் அப்படிங்கிற சமயத்துல பண்ணுவாங்க ராஜமாதா, ஏன் பண்ண மாட்டாங்க, நாளை பின்ன நான் தான் அரசனாக போறேன், ஸோ என் பக்கம் நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இந்த தூஷன் பிளாக்மெயில் பண்ணியிருப்பான், அதனாலதான் அந்த ஃப்ரெண்ட் அமைச்சர் கட்சி மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. தூஷன் சின்ன பையன், அவனால இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னா அவன்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ, இல்ல ராஜமாதா அப்படி சொல்லாதீங்க, நம்மளையே இந்த அளவுக்கு அவன் முட்டாளாக்கி இருக்கான் அப்படின்னா அவன் தான் நம்மளை பார்த்து பயப்படணும், அந்த அளவுக்கு நாம வைக்கணும் அப்படிங்கிறப்போ, இந்த பக்கம் தாத்தா வந்து கேட்கிறார் தூஷன் கிட்ட, உன் தாத்தா கேட்கறேன்டா சொல்லு, கிரவுன் பிரின்ஸை தப்பிக்க வச்சது நீயா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமான்னு சொல்றான். அறிவு கிட்டவனே, முட்டாளா நீ, இந்த கிரவுன் பிரின்ஸ் உயிரோடு இருந்தான்னா அவ்வளோ தாண்ட உங்க அம்மாவை கொண்டுடுவான் உன்னை கொண்டுடுவான் அப்படிங்கிறப்போ, நிறுத்துங்க, அவன் என்னோட அண்ணன், அவன் அப்படிலாம் பண்ணவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. இதை பாரு, நான் என் குடும்பத்தை காப்பாற்ற தானே போராடிட்டு இருக்கேன், எங்க அண்ணன் கிரவுன் பிரின்ஸ் உங்க குடும்பமா இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் என்னோட குடும்பம், என்னோட அண்ணன், அவனை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவேன், உங்க பொண்ணான ராணியும் என்னையும் காப்பாத்துறதுக்கு நீங்க போராடுற மாதிரி தான் நான் போராடுறேன் எங்க அண்ணனை காப்பாத்துறதுக்கு அப்படிங்கிறாங்க. இதை பாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள, இதை பாருங்க, கிரவுன் பிரின்ஸ் உயிரோட இருந்தா நான் கிரவுன் பிரின்ஸ் ஆக முடியாது, அரசராக முடியாது, நீங்க பயந்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லையே நீங்க பயப்பட்டீங்கன்னு அர்த்தம். கிரவுன் பிரின்ஸ் இப்போ வந்து இல்ல, தப்பிச்சு ஜெயிலிருந்து வெளியே போயாச்சு, நான் கண்டிப்பா எங்க அண்ணன் திரும்பி வருவான், அப்படியே அவன் திரும்பி வர்றப்போ உங்களுக்கு உண்மையிலேயே அந்த கேப்பபிலிட்டி இருந்தது அப்படின்னா இந்த நாட்டை நிர்வகிக்க முடியும் அப்படின்னு காட்டுங்க.
நான் அரசனாக்க முடியுமா, பண்ணி தான் காட்டுங்களே பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போயிடுவான். இந்த பக்கம் சிறைச்சாலைக்கு பக்கத்துல வந்து யாரு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு மைனா நினைக்கிறாங்க. தன்னோட மெய்டியை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்கள வச்சு விசாரிக்கிறப்போ சிறையில இருந்து யாரோ தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிய வருது. யாருன்னு தெரிய வரல. ஒருவேளை தப்பிச்சது நாம வைத்தியம் பண்ண அவரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இங்கிருந்து தப்பிச்சா கண்டிப்பா சொசூருக்கு வந்திருக்க அந்த ரூமுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு போய் பாக்குறப்போ அங்க நம்ம கிரவுன் பிரின்ஸ் இல்ல. இந்த பக்கம் நம்ம கிரவுன் பிரின்ஸ் தான் காட்டுறாங்க. நாம வந்து ஒரு சாமானியர் வீட்டுல தங்குறது தான் நல்லது, அப்பதான் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு இவங்க கிட்ட அந்த கொண்ட ஊசி மாதிரி இருக்குங்க வெள்ளில அது கொடுத்து இன்னைக்கான ரெண்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல தங்குறாங்க. நைட் ஃபுல்லா கிரவுன் பிரின்ஸுக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் சீக்கிரமா எழுந்து சாமியில கும்பிட்டதுக்கு அப்புறமாங்க, அப்பா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கண்டிப்பா நான் திரும்பி வருவேன்ப்பா, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன யாரையும் சும்மா விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா விடுஞ்சதுக்கு அப்புறமாக அரசவை கூடுது. இந்த மாதிரி கிரவுன் பிரின்ஸ் தப்பிச்சிட்டாங்க. அவர் வந்து அவங்க அப்பாவுக்கே விஷம் வச்சிருக்கிறதுனால அவர் கிரவுன் பிரின்ஸ் நம்ம கூப்பிடக்கூடாது. ஸோ இப்போ கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற இடம் வந்து வேக்கண்டா இருக்கு. அதுக்கு தூஷங்க தான் கிரவுன் பிரின்ஸா வந்து அறிவிக்கணும். அந்த செரிமனி நடக்கிற சமயத்துல கிரவுன் பிரின்சஸையும் வந்து கிரவுன் பிரின்ஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது ஒரு மேரேஜ் செரிமனியாவும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவை ராஜமாதா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சாய் படிப்பாரு. ஆனா இது தூஷனுக்கு தெரிய வர்றப்போ என்னால கிரவுன் பிரின்ஸ் அந்த பதவி ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. தாத்தா கேட்பாங்க, ஏன்டா உயிரை வாங்குற, இதுக்காக தான்டா நான் படாத பாடு பட்டேன் அப்படிங்கிறப்ப பாருங்க என்னால ஏத்துக்க முடியாது, கம்பல் பண்ணீங்கன்னா எங்க அண்ணனை மாதிரி நானும் ஓடி போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறப்போ இதை பாருங்க, நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, அது என்னன்னு எனக்கு தெரியாது. ராஜமாதாவோட சேர்ந்துட்டு என்ன கிரவுன் பிரின்ஸ் ஆக்கி அரசராக்கல நீங்க கனவு காணலாம். ஆனா அரசரா இருந்த எங்க அப்பனையே ராஜமாதா விஷம் கொடுத்து படுக்க வச்சிருக்கா, அது நாளைக்கு எனக்கு நடக்காது அப்படின்னு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிறாங்க. டே இதை பாரு, ஒன்ஸ் நீ வந்து கிரவுன் பிரின்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்க அப்பா படுத்து படிக்க இருக்காது, உன்னை நான் அரசனாவும் ஆக்கிடுவேன், அதுக்கப்புறமா நம்ம கண்ட்ரோல் வந்துடும்டா. அதுக்கப்புறம் இந்த ராஜமாதாவையும் அந்த டாக்டர் சாயும் நிக்க வச்சு அப்படியே ஆப்பிள கட் பண்ற மாதிரி சதுக்குன்னு கட் பண்ணி எரிஞ்சிடலாம்டா, புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்கள அவ்வளவு சாதாரண ஆளு நட போட்டுட்டு இருக்கீங்களா, நீங்க தான் தாத்தா முட்டாள் அப்படிங்கிறாங்க. இதை பாரு, நான் உன் தாத்தன், நான் வந்து உனக்கு வந்துட்டு வாக்கு கொடுக்குறேன், அந்த ராஜமாதாவையும் டாக்டர் சாயும் நான் பாத்துக்கிறேன், அவங்களால உனக்கு பிரச்சனை வராது, நான் வாக்கு கொடுக்குறேன், கிரவுன் பிரின்ஸா பதவி ஏத்துக்கோ அப்படிங்கிறதுக்கு. அப்படி எல்லாம் வந்து உங்க வாக்கை நம்ப முடியாது. ஒருவேளை நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அப்பா இப்ப இருக்கிற நிலைமையில நானும் கிடப்பேன், அம்மா தான் பாவம் நொந்து செத்து போயிடுவாங்க, அதனால என்னால முடியாது. அப்படி நான் கிரவுன் பிரின்ஸ் ஆகணும் அப்படின்னா அப்பா எழுந்து உட்காந்து எனக்கு அந்த கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கட்டும், அப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த ராஜமாதால அந்த கிரவுன் பிரின்ஸா அறிவிக்கவும் கூடாது, அவ கையால அந்த பட்டம் எனக்கு கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி சொல்றப்ப வந்து தாத்தா அமைச்சருக்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா ராஜமாதாவை பாக்குறதுக்காக டாக்டர் சாய் வந்திருப்பாங்க. அப்போ ஒரு செடியை பார்த்து ராஜமாதா வளர்த்துட்டு இருப்பாங்க. இவங்க பையனோட ஞாபகார்த்தமா வளர்த்துட்டு இருக்காங்க. அதை பாக்குற சமயத்துல நிறைய ஞாபகம் வருது. டாக்டர் சாய் ராஜமாதாவும் காதலிச்சது, அது எப்படி கைவிட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கங்க கிளிச்சா அந்த பிளாஷ்பேக் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் தான் நீ வந்து டாக்டர் சாயவே பார்ப்பாங்க. சாய் வந்து சொல்லுவாங்க, ஓடி போன கிரவுன் பிரின்ஸ் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சமயத்துல இவங்க மேடும் வருவாங்க, அரசரோட பர்சனல் மேடும் வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜமாதா இந்த மாதிரி ராயல் சீலை காணும் அப்படிம்பாங்க. பதறி அடிச்சு டாக்டர் சாய் போய் பாக்குறப்போ அங்க ராயல் சீல் இல்ல. கடைசி இந்த இடத்துக்கு யார் வந்ததுன்னு விசாரிக்கிறப்போ குயின் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சீல் காணும் அப்படின்னு தெரிய வருது. இது குயினோட அப்பாவுக்கு தெரிய வந்ததும் குயினை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. ஆனா அந்த சேம்பருக்கு முன்னாடி தான் அரசரோட ராயல் கார்டு இருப்பாரு. அவர் வந்து யாரும் விடுறதே இல்லை, எல்லாரும் அடிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ண பாக்குறாங்க, எல்லாரும் அவர் சமாளிக்கிறாரு. கடைசியில் இதை பாரு, நான் உள்ள போய் ஆகணும், ராணி கிட்ட பேசியே தீரணும், அதுக்கு ஒன்று கொன்னாதான் முடியும், அதையும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அந்த ராயல் கார்டு, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உள்ள போக முடியும், இது வரைக்கும் நான் இதான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. நம்ம கைமீறி போகிறத ராணி புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவை உள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. வந்ததும் என்ன பண்ணி வச்சிருக்க, ராயல் சீல் எங்க அப்படிங்கிறதுக்கு, அப்பா அரசர் இங்க இருக்காரு, மரியாதையா பவ்யமா பேசுங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, என்ன பண்ணி வச்சிருக்க, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. ராயல் சீல் இங்க எங்காவது வச்சிருக்காளா ராணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ராணிக்கு ஒரு ஞாபகம் வருது, அரசர் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதும் அப்படியே அந்த விஷம் தலைக்கேறி கண்ணெல்லாம் சவச்சவன் ரத்தமா இருக்கும். அரசர் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ராணி ராயல் சீல் அப்படின்னு பக்கத்துல கூப்பிட்டுருப்பாங்க. ராணி பக்கத்துல வந்ததும் அந்த ராயல் சீலை பத்தி என்னமோ சொல்லியிருக்காரு, என்னன்னு தெரியல. அரசரோட உத்தரவின் பேர்ல தான் அதை வந்து பதுக்கி வச்சிருக்காங்க ராணி அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. இங்க ரூம்ல தேடிட்டாங்க, கிடைக்கலையா. ராணியோட அப்பா ராணி கிட்ட வந்து தயவு செய்து ராயல் சீல் எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு, ராயல் சீல் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா அது அரசரோட முத்திரையும் அதுல இருக்கு, அதை வச்சு அதான் முக்கியமான அறிவிப்பு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உன் பையனை வந்து கிரவுன் பிரின்ஸ் ஆக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாம் முடியும் அப்படிங்கிறாங்க. என் பையனை ஒன்று கிரவுன் பிரின்ஸ் ஆக்க வேண்டாம், அதான் ஏற்கனவே கிரவுன் பிரின்ஸ் இருக்கான்ல, என் பையன் வெறும் பிரின்ஸ் தூஷங்க தான், புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, உன்னை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம ராணியோட பர்சனல் மேலே இழுத்துட்டு வர சொல்றாங்க. ராணி இவங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டாங்க, ஸோ கண்டிப்பா அந்த லேடிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் சொல்லு ராயல் சீல் எங்க இருக்கு, ராணி உங்ககிட்ட தான் கொடுத்து மறைச்சு வைக்க சொல்லியிருப்பா, எங்கேன்னு சொல்லு அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா இந்த அம்மாவுக்கு தெரியும் போல இருக்கான்னு, இந்த அம்மா இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இந்த பொம்பளையை பிடிச்சிட்டு போய் டார்ச்சர் பண்ணுங்க, டார்ச்சர்ல தானவங்க வருது அப்படிங்கிறப்போ ராணி கோவம் வந்துடுது. அந்த போலீஸை பார்த்து, நான் ராணி, நான் சொல்றேன், என்னோட பர்சனல் மேட் மேல இருந்து கையை எடு. என்ன என்னோட அப்பா அமைச்சரை பாக்குற, நான் இந்த நாட்டோட ராணி சொல்றேன், நான் சொல்ற விஷயத்துக்கு நீ கட்டுப்படல அப்படின்னா அரசரையே நீ அவமரியாதை பண்ணதுக்கு சமம்,
என்ன அப்படின்னதும் ஐயோ இல்ல ராணி நான் வந்து எதுவும் அப்படிலாம் பண்ண மாட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. மேட் இந்த ஆளை தள்ளி விட்டு அங்கேயே உட்காந்துக்குவாங்க கதவை சாத்திட்டு. ராயல் கார்டும் முடிஞ்சா என்னை தாண்டி உள்ள போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. இப்பொழுதுக்கு உள்ள இருக்கிற அரசருக்கும் அரசிக்கும் பாதுகாப்பா இருக்கிறது மெய்டும் இந்த ராயல் கார்டும் தான். உள்ள வந்து இன்னும் பக்குவமா கேட்கிறாரு, அம்மாடி அப்பா கிட்ட சொல்லுமா, ராயல் சீல் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாதுமா, நம்ம குடும்பத்துக்காகவும் உன் பாதுகாப்புக்காகவும் தானமா பேசுறேன், உன் பையனை தானமா கிரவுன் பிரின்ஸ் ஆக்க போற அப்படிங்கிறப்ப அப்பா நிறுத்துங்க, எனக்கு தெரியும் என் பையன் தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்குனதுக்கு அப்புறமாக உங்க திட்டம் என்ன சொல்லுங்க, உங்க திட்டம் என்ன அப்படிங்கிறப்போ என் திட்டம் என்னடா கண்ணா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் என் கணவனான அரசரை கொண்டுடுவீங்க, உங்க பேரன் தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்கிட்டு அப்படி அரசராக்கிடுவீங்க, நீங்க அரசரோட தாத்தாவா மாறணும் அப்படிங்கிறதுக்காக உங்க சொந்த பொண்ணு விதவையானாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்களே நீங்க அப்படிங்கிறப்போ ஏய் என்ன முட்டாள்தனம் பேசிட்டு இருக்க, அப்படிலாம் நான் வந்து ஒன்றும் யோசிக்க கூட இல்லை, நீ பாட்டுக்கு யோசிச்சு பேசுற அப்படிங்கிறாங்க. அப்போதான் அரசரை காட்டுவாங்க. ஆக்சுவலாக அரசருக்கு இதெல்லாம் கேட்குது போல இருக்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சீன் காட்டல, பட் அரசர் அப்படி க்ளோஸ் அப்ல காட்டுறப்போ அவருக்கெல்லாம் கேட்குது, பட் ரியாக்ட் தான் பண்ண முடியல போல இருக்கு. ஆக்சுவலாக அவருக்கு கான்ஷியஸ் இருக்கு, ஆனால் அவரால் ரியாக்ட் பண்ண முடியல, எழுந்து நிற்க முடியல, அவர் பார்வையால கூட எதுவும் சொல்ல முடியல போல இருக்கு. இப்படி ராணி சொன்னதும் இவருக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவர் வந்துருவாரு. இந்த பக்கமாக பிரின்ஸ் தூஷங்க பார்த்து இந்த மாதிரி ராயல் சீல் காணும், உங்க அம்மா ராணி தான் வந்து லாஸ்ட் அங்கே போயிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் சீலை காணும் அப்படிங்கிற சமயத்தில் அப்படியா இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு டாக்டர் சாய் கேட்குறாங்க. இல்லை எனக்கு அதை பற்றியெல்லாம் வந்துட்டு எதுவுமே தெரியாது, இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க தூஷங், அந்த சீல் கிடச்சாதான் உங்களுக்கு கிரவுன் பிரின்ஸாக உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறப்ப இதை பாருங்க, நான் கிரவுன் பிரின்ஸ் ஆகிறதுல நிறைய பேருக்கு நிறைய ஆதாயம் இருக்கு, அவங்க ஆதாயத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் எனக்கு கிரவுன் பிரின்ஸை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஆதாயத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக இந்த காணா போன சீலையும் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. புரிஞ்சுதான், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறப்போ அவ்வளோதான். டாக்டர் சாய் அடுத்த அஸ்திரத்தை விட ஆரம்பிச்சிட்டான். கிரவுன் பிரின்ஸுக்கு ஒரு வாட்டி கத்தி குத்து விழுந்தப்போ யார் வைத்தியம் பண்ணி காப்பாற்றினது தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு டாக்டர் சாய், இப்போ எதுக்கு அந்த பற்றிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ மருத்துவம் பார்த்து காப்பாற்றினது என் பொண்ணு தான் அப்படின்னதும் அவ்வளோதான் நம்மளோட தூஷங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டாக்டர் சாயோட பொண்ணை தான் கிரவுன் பிரின்ஸை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ராஜமாதா, டாக்டர் சாய், ராஜா ராணி இவங்களுக்கெல்லாம் தான் தெரியுமே தவிர்த்து அமைச்சர்கள் அவையில கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. இப்போ நம்ம ஓடி போன கிரவுன் பிரின்ஸுக்கும் தெரியும், தூஷன் கூட அது தெரியவே தெரியாது. இப்போ தூஷன் ஷாக் ஆகி கேட்குறாங்க, என்ன சொல்றீங்க அப்படிங்கிறப்போ ஆமா என் பொண்ணு மயூனாதா அவருக்கு வைத்தியம் பண்ணி காப்பாத்தினா, அது மட்டும் இல்லாம என் பொண்ணு மயூனாதா கிரவுன் பிரின்சஸா தேர்ந்தெடுக்கப்பட்டவ அப்படிங்கிறப்போ என்ன சொல்றீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, கிரவுன் பிரின்சஸா தேர்ந்தெடுக்கப்பட்டா, ஆனா இந்த கிரவுன் பிரின்ஸுக்கு தான் இவ அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்படல, யாரு கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற டைட்டில் இருக்காங்களோ அவங்கள என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கிரவுன் பிரின்சஸா மாறிடுவா. இன்னொரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட வேண்டாம், என் பொண்ணு யாருக்கு வைத்தியம் பண்ணி காப்பாத்தினாலோ அவருதான் கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறது என் பொண்ணுக்கும் தெரியாது, என் பொண்ணு தான் மயூனா அப்படிங்கிறது கிரவுன் பிரின்ஸுக்கும் தெரியாது. 2 பேர் மீட் பண்ணிக்கிட்டதே ரொம்ப கோஇன்சிடென்ஸான விஷயம் தான். நீங்க என் பொண்ணை மனசார விரும்புறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட நான் கேட்டப்போ கூட நீங்க சொல்லிட்டீங்க, என் பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க கிரவுன் பிரின்ஸா மாறணும், அதுக்கு அந்த ராயல் சீல் வேணும். நீங்க கில்ட்டால ஃபீல் பண்ண வேண்டாம், அண்ணனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணை நம்ம கட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. உங்க அண்ணனுக்கு என் மகளை நிச்சயிக்கல, கிரவுன் பிரின்ஸா இருக்கிற ஒருத்தனுக்கு தான் என் மகள் கிரவுன் பிரின்சஸா போவான்னு தான் என்கேஜ்மெண்ட் பண்ணோம். இந்த முடிவு கூட எல்லாருக்கும் தெரியாது, குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நீங்க கிரவுன் பிரின்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா என்னோட மகள் மயூனா கிரவுன் பிரின்சஸா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாறிடுவா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த ராயல் சீல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். இப்படி ஒரு அஸ்திரத்தை வீசிட்டாரா, தூஷனுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. இந்த பக்கமாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு கடை தெருவுக்கு வந்திருப்பாங்க நம்ம கிரவுன் பிரின்ஸோட பாடிகார்டு. அப்போ கிரவுன் பிரின்ஸை தேடுறதுக்காக வந்த காவலாளிகள் பாடிகார்டை பார்த்துற என்னால் நாம பிடிப்பட்டாலும் கிரவுன் பிரின்ஸை மாட்டி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல பாடிகார்டு தெளிவா இருக்காங்க. ஆனால் கிரவுன் பிரின்ஸ் தன்னோட பாடிகார்டு தான் தனக்கு இருக்கிற இப்போ ஒரே துணை, நம்மளால அவன் மாட்டிக்கூடாது, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு எப்படியாவது அவங்க எல்லாரையுமே சமாளிச்சு பாடிகார்டையும் அவங்க கிட்ட வந்து பிடிப்பட விடாம காப்பாத்திட்டாங்க. ஆனா இவருக்கு அந்த காயம் இன்னும் ஆறலையா, அதனால பயங்கரமா எகைன் வலிக்க ஆரம்பிக்குது. சரி இருங்க, ஒரு வாட்டி உங்களுக்கு வைத்தியம் பண்ணா இல்லையா, அந்த பொண்ணு எங்காவது பார்க்க முடியுமான்னு பாக்குறேன், ஏன்னா சொசூர்ல தான் அந்த பொண்ணு நம்மளுக்கு வச்சு வைத்தியம் பண்ண அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, இங்க நான் போய் பார்த்துட்டு வரேன், கையோடு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிகார்டு கிளம்பி வருவாங்க. இந்த பக்கமாக டாக்டர் சாய் வந்துட்டு அவங்களோட பர்சனல் பாடிகார்டு அனுப்புவாங்க, நீ சொசூருக்கு போ, ஏன்னா ஒரு வாட்டி அங்க வச்சுதான் என் பொண்ணு வந்து கிரவுன் பிரின்ஸுக்கு வைத்தியம் பண்ணா, ஏற்கனவே கிரவுன் பிரின்ஸ் அந்த இடத்துல ஒளிஞ்சிருந்தாலும் அந்த இடம் தான் ஃபெமிலியரான இடம், நம்பிக்கையான இடமும் கூட, அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. இங்க நம்ம கிரவுன் பிரின்ஸோட பாடிகார்டு வந்தவர் அங்க சொசூர்ல இருக்கிற லேடி கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வைத்தியம் எல்லாம் பார்த்தா இல்லையா, எங்களுக்கு கூட இங்க தங்க வச்சிருந்தா இல்லையா, இந்த பொண்ணை பத்தி தெரியுமா அப்படிங்கிறாங்க. சில நாட்கள் அந்த பொண்ணை நாங்க பார்க்கல எங்க, அண்ட் தென் அந்த பொண்ணு வருவாளா என்னங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது, இங்க எங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா வந்து வைத்தியம் பாப்பா, நாளைக்கு வருவாளா என்னங்கிறது கூட எனக்கு தெரியாது, வேணா நீங்க நாளைக்கு வாங்க, வந்தா நீங்க வந்தீங்கன்னு நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்றேன், போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சமயத்துல இந்த டாக்டர் சாயோட பாடிகார்டு இன்னும் சில ஆட்களை கூப்பிட்டு வந்து சொசுருவை தேடுறத இவர் பாத்துடுறாரு. அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வந்துடுறாரு, இவன் வந்து டாக்டர் சாயோட பாடிகார்டு தானே, இவன் எப்படி எக்ஸாக்டா சொசுருக்கு வந்தான், ஏன்னா கிரவுன் பிரின்ஸை எல்லாருமே தான் தேடுறாங்க, டாக்டர் சாயும் தேடதான் செய்வான், ஆனா எக்ஸாக்டா சொசுருக்கு வர்றாங்கன்னா என்னமோ ஒண்ணு இடிக்குதே, கிரவுன் பிரின்ஸுக்கு இந்த சொசுரில் வச்சுதான் அந்த பொண்ணு வைத்தியம் பார்த்துச்சு,
இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? தெரிஞ்சதுனால வந்தாங்களா இல்லை கோயின்சிடன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் மைனா வந்து முடிவு பண்ணிட்டா. அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறேன், நான் வீட்டை விட்டு போகிறேன்ப்பா. எனக்காக ஒரு உயிர் போகிறது நான் விரும்பல. ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மருத்துவ படிப்பை தான்ப்பா நீங்கள் படிச்சிருக்கீங்க, எனக்கும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. பட் உங்கள் கையால் ஒரு உயிர் போகுது, அதுவும் என்ன காப்பாற்றுறதுக்காக அந்த உயிர் போகுது அப்படிங்கிறத நான் விரும்பல. அதனால நான் வீட்டை விட்டு கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரில் எழுதி வச்சுட்டு அவங்களோட மெய்டையும் கூப்பிட்டு அந்த லெட்டர் கொடுத்துட்டு சீக்கிரம் ட்ரெஸ் மாற்று, நான் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. மேடம் இப்போ என்ன பிளான், எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேன் அப்படின்றவா. மேடு கத்துன்னு கத்திடுவாங்க. பேசாமல் அமைதியார், ஏன் கத்துற அப்படிங்கிறதுக்கு. பின்ன வீட்டை விட்டு ஓடி போக போகிறேன் அப்படிங்கிறீங்க. இதை பாரு, இங்கே இருந்தா அப்படின்னா என்னை எப்படியாவது அந்த கிரவுன் பிரின்ஸுக்கு கட்டி வைக்கிறதுக்கு தான் எங்கள் அப்பா முயற்சி பண்ணுவாங்க. அது எனக்கு பிடிக்கல. அதை தவிர்க்கணும் அப்படின்னா நான் என் நாக்கை நானே கடிச்சிக்கிட்டு ரத்தம் வெளியே போய் நான் சாகணும். பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறப்போ அதனால தான் நான் இங்கிருந்து போகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஜெயிலேருந்து தப்பிச்சது நான் வைத்தியம் பண்ண அந்த ஆளாக தான் இருக்கணும். அதனால என் அப்பானால அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இங்கிருந்து போய் அவரையும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நானும் கூட வந்துடுறேன், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா என்னை மட்டும் சும்மா விட்டு வைப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு பயமா இருக்கு, நானும் கூட வரேன் மேடு சொல்றதுக்கு. இதை பாரு, நான் ஒன்றும் அப்படியே போயிட மாட்டேன், கண்டிப்பாக கொஞ்சம் நாள் திரும்பி வந்துடுவேன். ஏன்னா வெளியே தங்கின பொண்ணை வந்து கிரவுன் பிரின்ஸுக்கு கட்டி வைக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு கொஞ்ச நாள் வீட்டை விட்டு போயிட்டு வெளியே தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா, அதனால கட்டி வைக்க மாட்டாங்க. அதனால கொஞ்ச நாள் நான் போயிட்டு நான் எங்கேயும் திரும்பி வந்துடுவேன் அப்படிங்கிறப்போ அப்படின்னா சரி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணும், சீக்கிரம் திரும்பி வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளானுக்கு, மைனாவோட பிளானுக்கு அந்த மெய்டு ஓகேன்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் மைனா வந்து மெய்டோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கரெக்டாக வெளியே வராங்க. வெளியே வரப்போ அவங்க வீட்டு முதல் சூட சுற்றிக்கிட்டே இருப்பாரு நம்ம கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு. இவன் எதுக்கு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன தேடி வந்தானா? ஆனா நான் இந்த வீட்டை சேர்ந்த பொண்ணு, அட்லீஸ்ட் இந்த வீட்டை சேர்ந்த மெய்டு தான் நாங்கிறது கூட இவனுக்கு தெரியாதே, எதுக்காக வந்திருக்கான்? சரி நம்மளுக்கு என்ன, அவன் அடுக்கு நின்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க மையுனா. ஆனா நம்ம கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு திடீர்னு முதல் சுவர் ஏறி குதிச்சு உள்ள போயிடுறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்றது, இப்போ நான் எகைன் வீட்டுக்குள்ள போனா திரும்பி என்னால் வெளியே வரவே முடியாது, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல இந்த கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த வீட்டோட எஜமானி அம்மாவை கடத்துறதுக்கு. அவங்க ரூமுக்கு வந்து நிக்கிறப்போ அங்க யார் இருப்பாங்க, மைனாவோட இடத்துல சர்வன்ட் லேடி தான் இல்லையா, அவங்கள கடத்திடுறாங்க. ஏன் செவரேறி குதிச்சு வர்றப்ப அது மைனாக்கே தெரிய வருதோ, ஐயோ என் இடத்துல இருந்து என் மெய்டை கடத்திட்டு போறானே அப்படின்ட்டு இவங்களும் பின்னுக்கு ஓடி வருவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல துரத்தி பிடிக்க முடியல, விட்டுடுறாங்க. ஒரு சாக்குல போட்டுதான் கட்டி எடுத்துட்டு வந்திருப்பாரு. கிரவுன் பிரின்ஸ் முன்னாடி அந்த சாக்கு முட்டியோட வச்சுட்டு, இதை பாருங்க நான் வந்துட்டு இந்த டாக்டர் சாயோட பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கேன். என்ன வந்தப்போ அந்த மெய்டு பொண்ணு வந்து டாக்டர் சாயோட பொண்ணா இவங்க பார்த்துருப்பாங்க. அதனால பாடி கார்டுக்கு வந்து பயங்கர கன்ஃபார்ம் இதுதான் டாக்டர் சாயோட பொண்ணு அப்படிங்கிற உறுதியில தான் கடத்திட்டு வந்திருக்காங்க. சொல்றாங்க, இதை பாருங்க இந்த பொண்ணை வச்சு நம்ம அவங்க அப்பனை பிளாக்மெயில் பண்ணலாம். இப்போ அவங்க அப்பா டாக்டர் சாய் நம்மளுக்கு எதிரி, ஸோ அந்த பொண்ணை நம்ம வந்து ஹாஸ்டேஜாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ இந்த பாரு ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது, இந்த பொண்ணை கொண்டு விட்டுரு அப்படிங்கிறாரு. ஆனால் பாடி கார்டு வந்துட்டு இல்லை முடியவே முடியாது, இந்த பொண்ணை ஹாஸ்டேஜாக வச்சுக்கிட்டு அவங்க அப்பா பிளாக்மெயில் பண்ணணும், இதுதான் சரியாக வரும் அப்படிங்கிறப்போ என்னை நீ டவுனாக பார்க்குறேன்ல, நான் இன்னும் தெம்பாதாண்டா இருக்கேன், என்னால் ஃபைட் பண்ண முடியும், நேர்மையாக ஃபைட் பண்ண முடியும். இப்படி நான் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்றதுனால என்னை டவுனாக பார்க்கறதுனால தானே ஒரு பொம்பளை பிள்ளையை கடத்தி வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வச்சு நம்ம காரியம் சாதிச்சுக்கலாம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விடுறதுல ஒரு குறியா இருக்காரு. ஏன்னா மைனாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு வாட்டி சில கேங்ஸ்டர் மைனாக்கு தெரியும் இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறான். இந்த மாதிரி என்னோட சர்வன்ட் லேடியை காணும், கடத்திட்டு போனதை நான் பார்த்து இந்த பக்கம் தான் வந்தாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்களும் தீப்பந்தமெல்லாம் கொளுத்திட்டு வந்து கண்டுபிடிக்க வராங்க. வீட்டுக்கு வெளியவே அந்த குண்டு கட்ட அந்த மூட்டையில வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த சர்வன்ட் பொண்ணை வந்துட்டு நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் அதை வந்து பேசாம இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு கேட்க இதை இவங்க பார்த்துட்டு ஏண்டா பொம்பளை புள்ளைய வாடா கடத்துறீங்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிரவுன் பிரின்ஸ் எல்லாரையும் அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறமாக மூட்டையில் இருக்கிற அந்த பொண்ணை வந்து கட்டவுத்து விடுறாங்க. கரெக்டா கட்டவுத்து விடுறதுக்கும் அங்க மைனா வர்றதுக்கும் சரியா இருக்கு. சர்வன்ட் லேடி மைனாவை பார்த்துட்டு மை லேடின்னு வாய் எடுக்கிறதுக்குள்ள அந்த சர்வன்ட் லேடியை மைனா பார்த்துட்டு மை லேடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை பார்த்து நம்ம கிரவுன் பிரின்ஸுக்கு ஷாக் ஆயிடும். என்ன இவங்கள மை லேடிங்கிற, அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட தான் நீ சர்வெண்டா இருக்கியா, அப்ப டாக்டர் சாயோட வீட்டுல வேலை செய்யற சர்வெண்டா நீ அப்படிங்கிறாங்க. நான் இது வரைக்கும் டாக்டர் சாயோட வீட்டுல வேலை செய்யற பொண்ணுதான் நம்ம மயூனா அப்படிங்கிறது கூட நம்மளோட கிரவுன் பிரின்ஸுக்கு தெரியாது. இப்போ அது தெரிஞ்சு போச்சு. இது வரைக்குமே நம்ம கிரவுன் பிரின்ஸுக்கு தெரியாது தன்னை வந்து கடத்தினது, அந்த ரிச்சுவலுக்காக கடத்தினதே வந்து டாக்டர் சாய் தான் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. மயூனாவோட சர்வெண்ட் பொண்ணு வந்து டாக்டர் சாயோட பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிளியர் ஆகலைங்க. ஆனா மற்றபடி மற்றது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியாவது நாம தான் வந்துட்டு மைனா மேடமை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சர்வன்ட் பொண்ணு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. என்னோட மேடம் வந்து ரொம்ப ஷாக்ல இருக்காங்க போல இருக்கு, அதை மயக்கம் போட்டாங்க, நான் இவங்களை உள்ள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து படுக்க வச்சிடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம கிரவுன் பிரின்ஸ் வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக தான் இவங்க கண்ணே முழிப்பாங்க. எல்லாம் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அந்த சர்வன்ட் பொண்ணு சொல்றாங்க, ரிச்சுவலுக்காக உங்க அப்பா தான் இவரை கடத்தினாங்க அப்படிங்கிறது அவர் கூட இருக்கிற அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு, அதனாலதான் அவன் வந்து என்ன கடத்திட்டு வந்திருக்கான். எப்படி நீ எல்லா பழியையும் அந்த பர்சன் கூட இருக்கிற மேலே நீ போட முடியும், ஒருவேளை இவன் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பானோ அப்படிங்கிறதுக்கு. இல்ல மயூனா மேடம் நீங்க அப்படி நினைக்காதீங்க, அந்த ஆள் என்ன கடத்திட்டு வந்ததும் இந்த மாதிரி சார் இந்த பொண்ணை ஹாஸ்டேஜா வச்சுக்கலாம், உங்க அப்பா பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அதுக்கு அவர் ரொம்ப நல்ல மனுஷன், என்ன ஆனாலும் சரி உயிரே போனாலும் சரி
ஒரு பொம்பளை புள்ளியை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ற வேலையை பண்ணவே மாட்டேன், நான் திருப்பி கூட இந்த பொண்ணு விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு வந்தாரு. ஸோ அப்புறம் தான் மைனாக்கு கொஞ்சம் கோர்வையா புரியுது. ஓகே, அப்போ இந்த மாதிரி உங்களை கடத்துற வேலையை வந்து இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, கூட இருக்கிற அந்த ஆள் தான் அவனா தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது புரிய வருது. ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், தன்னோட அப்பா தான் இவரை கடத்தினாங்க அப்படிங்கிறது இப்ப வெட்ட வெளிச்சமாயி போச்சு. இந்த ரிச்சுவலுக்காக அப்படிங்கிறது என்ன, நான் தான் டாக்டர் சாயோட பொண்ணுங்கிறது தெரியல, அதை தவிர்த்து எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. வெளியே வந்து கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு வந்து கிரவுன் பிரின்ஸ் கிட்ட கேட்குறாங்க, என்ன கிரவுன் பிரின்ஸ் இந்த டாக்டர் சாய் உங்களையே வந்து கடத்திருக்கா ரிச்சுவல்காக அப்படிங்கிறப்போ, இல்லை நீ அப்படி நினைக்காத, டாக்டர் சாயோட பொண்ணுக்கு கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்காக யாரோ ரேண்டமான ஒரு பர்சனை தான் இவங்க கடத்தணும்னு நினச்சிருந்துருக்காங்க. கடைசியில் அது எங்கிட்டே வந்து முடிஞ்சிருக்கு, அதை இவங்க எதிர்பார்க்கல. ஆனால் டாக்டர் சாயோட பொண்ணு அவங்க அப்பாவையும் காப்பாற்றணும், என்னையும் தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் நான் கண்கட்டப்பட்ட நிலைமையிலேயே என்னை வெளியே வர வச்சிருக்கா. நாளை பின் இந்த வீட்டில் இருக்கிறவங்க நான் கடத்துனாங்க அப்படின்னு தெரிய வந்துட்டா அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறதுனால தான் அவளோட சர்வன்ட் லேடியை வச்சு எனக்கு இவ்வளோ ஹெல்ப்பும் பண்ணியிருக்கா. தான் யார் என்ன அப்படிங்கிற அடையாளத்தை வெளி காட்டிக்கவே இல்லை. ஆனால் இப்போ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த அதிர்ச்சியில தான் இந்த பொண்ணு மயக்கம் போட்டா போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம மைனா வந்து வெளியே வருவாங்க. நான் நீங்க இப்படிப்பட்ட ஆளா இருப்பீங்க நினைச்சு கூட பார்க்கல, ஒரு பொம்பளை புள்ளியை கடத்தி வச்சுட்டு இப்படிதான் வேலை காட்டுவீங்களா அப்படிங்கிறப்போ நம்ம பாடி கார்டுக்கு கோவம் வருது. பட் கிரவுன் பிரின்ஸ் இருந்துட்டு அமைதியா இருன்னு காலம் மிதிச்சுட்டு, தப்பு தான், மன்னிப்பை தவிர்த்து வருது, என்னால் கேட்க முடியாது, நாங்கள் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. நான் பல வாட்டி உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், ஏன் இப்படி துரத்தி எனக்கு உதவி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு புரியாமல் இருந்தது, ஆனால் இப்போ புரிஞ்சு போச்சு, டாக்டர் சாயோட பொண்ணுக்கு அந்த கில்ட் இருக்கு, அப்போ இவரை கடத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கில்ட்டை போக்குறதுக்காக தான் உன்னை வச்சு இவ்வளோ உதவிகளையும் வந்துட்டு அந்த பொண்ணு எனக்கு பண்ண வச்சிருக்கா, அதனால நான் வந்து நன்றி சொன்னேனும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு. அது மட்டும் இல்லாமல் தான் தான் கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கிரவுன் பிரின்ஸ் சொல்லலை, இவங்களுக்கும் கிரவுன் பிரின்ஸ் தான் தான் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது பேசுறத வச்சு நம்மளோட கிரவுன் பிரின்ஸுக்கு தெரியுது. பேக் எடுக்கிறதுக்காக பாடி கார்டு உள்ளே போயிருப்பாங்களா, அந்த சமயத்தில் கிரவுன் பிரின்ஸ் சொல்லுவாங்க, நீ உன்னோட முதலாளி அம்மாவை கூப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம் அப்படிங்கிறப்போ மைனாக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ தூரம் ஓடி ஒளியறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வகையில் நான் தானே காரணம், எனக்கு கல்யாணத்தில் இருக்கிற அந்த தோஷத்தை போக்குறதுக்காக ரிச்சுவல் பண்ணுறதுக்காக எங்கள் அப்பா உங்களை கடத்திட்டாங்க, அதுலேருந்து தானே உங்களுக்கு இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம கிரவுன் பிரின்ஸுக்கு அப்படியே பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னோட முதலாளி அம்மா சொல்ல சொன்னாங்க, அதான் நான் சொல்கிறேன், அவங்க வந்து மன்னிப்பும் கேட்க சொன்னாங்க, அவங்க சார்பாக நான் மன்னிப்பும் கேட்டுடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாடி கார்டு பேக் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ, எப்படி போவீங்க எங்கே போவீங்க அப்படின்னு கேட்குறப்போ கிரவுன் பிரின்ஸ் திரும்பி என்னை பற்றி அக்கறையோடு கேட்குற ஒரே ஆள் நீ தான் ஏஞ்சல் அப்படிங்கிறாங்க. சரிங்க எங்கெங்கே போவீங்க அப்படிங்கிறப்போ, அப்படியே நாங்கள் போய்க்குவோம் அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, நாட்டோட எல்லை பகுதியை கடக்கிறப்போ செக்கிங் பண்ணாமல் விட மாட்டாங்க, ஆனால் அந்த செக்கிங்கில் ஈஸியாக மாட்டிக்காமல் தப்பிக்கிற ட்ரிக் எனக்கு தெரியும், நான் என்ன சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி இங்கே சீனை கட் பண்ணா நம்மளோட தூஷங்க தான் காட்டுறாங்க. தூஷங்குக்கு ஏற்கனவே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணான மயுனா அந்த டாக்டர் சாயோட பொண்ணு அப்படிங்கிறதே கடுப்பாக இருக்குது. கடைசியில் டாக்டர் சாயோட பொண்ணை தான் நம்ம அண்ணன் கிரவுன் பிரின்ஸுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி பேசி முடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வர்றப்போ இன்னும் அப்படியே மண்டையை வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரவுன் பிரின்ஸ் ஆனாதான் மைனாவை கட்டிக்க முடியும், அவன் நம்மளுக்கு கிரவுன் பிரின்சஸ் ஆவா அப்படிங்கிறது அவர் மண்டையில் ஓடுது. ஏன்னா டாக்டர் சாய் சொல்லிட்டு போனார் இல்லையா, அதுவும் இப்போ மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் அந்த ஃப்ரெண்ட் அமைச்சர் வராரு. வந்தவர் இந்த மாதிரி கிரவுன் பிரின்ஸை இந்த கிராமத்து பக்கம் பார்த்துருக்காங்க, பயங்கர சண்டை நடந்திருக்கு, கிரவுன் பிரின்ஸ் எப்படியோ தப்பிச்சிட்டாரு. அந்த தகவல் வந்து அரண்மனைக்கு கிடைச்சதும் இன்னும் நிறைய காவலாளிகளை கூட்டிட்டு போயிட்டு அந்த பகுதியவே நல்லா தரோவா சர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேலை சர்ச் பண்றப்போ அங்கே கிரவுன் பிரின்ஸ் இருந்து கிடைச்சிட்டாரு அப்படின்னா அவரை தப்பிக்க வச்சது நாம தான் தெரிய வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இந்த தூஷன் என்ன நினைச்சான்னு தெரியலங்க, பரவாயில்ல அந்த இடத்துல நல்லா வந்து தேட சொல்லுங்க, எங்க அண்ணனை சிறையிலிருந்து தப்பிக்க வச்சுட்டேன், என்னோட கடமையை நான் முடிச்சிட்டேன், அதுக்கப்புறமாக எங்க அண்ணன் பிடிபட்டுட்டான் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிடுவாரு. அதுக்கு அடுத்த நாள் டாக்டர் சாயோட வீட்டை தான் காட்டுறாங்க. பாடி கார்டு என்ன இவ்வளோ நேரமாயும் மைனாவும் வெளியே வரல, அவங்க மெய்டும் வெளியே வரலன்னு போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அங்கே யாரும் இல்லை, லெட்டர் மட்டும் கிடைக்குது. இந்த பக்கம் நம்ம மைனா ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த கேட்டை வந்து கடக்கிறதுக்கு, ஏன்னா இவங்கள தான் இப்போ இந்த நாடே தேடிக்கிட்டு இருக்கு, நம்ம அப்பா தான் இவங்களை தேடுறதுக்கான ஆட்களை வந்து செட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தானே நம்மளோட மைனா நினைச்சிட்டு இருக்கிறது. அதனால இவங்க அப்படியே போனால் கண்டிப்பாக அந்த கேட்டை கடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஒரு டெட் பாடி மாதிரி ஒரு இதில் படுக்க வச்சிருவாங்க. ஒரு ஆளை வச்சு அந்த வண்டியை தள்ளிட்டு போக சொல்லிடுவாங்க. அப்படி தள்ளிட்டு போயிட்டு இருக்கிற சமயத்தில் இங்கே பாடி கார்டு அந்த மைனா எழுதின லெட்டர் கொண்டு வந்து டாக்டர் சாய் கிட்ட கொடுத்துட்டாங்க. அவரை படிச்சுட்டு என் பொண்ணு கடைசியாக எங்கெல்லாம் போனா, எந்தெந்த இடத்துக்கு அதிகமாக போவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு எல்லாமே போய் தரோவா சர்ச் பண்ணு, அவள் கண்டிப்பாக கிடைக்கணும், அவள் காணும் அப்படிங்கிற நியூஸ் வெளியே போயிடவே கூடாது அப்படின்ட்டு பயங்கர கோவமா இங்கே சொல்ல இந்த பக்கம் நாட்டோட எல்லை பகுதிக்கு வந்துட்டாங்க. அந்த கேட்டை தாண்டறப்போ அங்கே இருக்கிற காவலாளிகள் கேட்குறாங்க, இது என்ன டெட் பாடியா பேஷண்ட் அப்படின்னு கேட்கறதுக்கு பேஷண்ட் அப்படிங்கிறாங்க. என்ன டெட் பாடின்னு சொன்னால் அடிச்சு கிடிச்சு பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை, அதனால பேஷண்ட் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி நர்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த காவலாளிகள் சரி நாங்கள் பேஷண்ட்டை பார்க்கணும் செக் பண்ணும் அப்படிங்கிறப்போ அவர் கையில் வந்துட்டு நம்ம கிரவுன் பிரின்ஸோட ஓவியமும் இருக்குது, பாடி கார்டோட ஓவியமும் இருக்குது. அதுக்குள்ளே மயுனா இருந்துட்டு இதை பாருங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்றுக்கிறது நல்லது, இவங்களுக்கு பிளேக் நோய் வந்திருக்கு,
உங்களுக்கு தொத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னதும் அப்படியா சரி சரி நீங்க கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டு பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறமாக அந்த ஆளுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சதுக்கு அப்புறம் சரி ரொம்ப நன்றி நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு, நீங்க பத்திரமா நாட்டுக்குள்ள திரும்பி போங்க, நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு கிரவுண்ட் பிரின்ஸ் சொல்றாங்க. ஆனா மைனாக்கு மனசு கேட்கறது இல்ல. நாங்களும் உங்க கூட வரோம் அப்படிங்கிறப்போ வேண்டாமா இவ்வளவு தூரம் நீங்க பண்ண உதவியே போதும் நாங்க பாத்துக்கிறோம், என்ன இதுக்கப்புறமாக மொத்தமா காட்டு பகுதி தான் 2 பேர் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாதுமா போய்க்கோங்க அப்படிங்கிறாங்க. நான் மயூனாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதை பாருங்க உங்களுக்கு உதவி பண்ணணும் உங்க கூட வரணும் அப்படிங்கிறது ஏன் ஆசை கிடையாது, என்னோட முதலாளி அம்மா ஆசை அப்படிங்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸ் வந்துட்டு இதை பாருங்க உங்க அப்பா தெரியாதனமே எனக்கு கடத்திட்டாரு ரிச்சுவலுக்காக அப்படிங்கிறதுக்காக நீங்க எனக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணிட்டீங்க, அதனால அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் எனக்கு நீங்க உதவி பண்ணுங்கிற அவசியம் இல்ல, எனக்கு உதவி பண்ண வரைக்கும் போதும், நீங்க பத்திரமா வந்து உங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இதெல்லாம் அவர் யாரை பார்த்து சொல்றாரு, மைனாவோட சர்வன்ட் லேடியை பார்த்து. அவங்கள முடிவெடுக்கணும், மைனா தானே முடிவெடுக்கணும், அதனால மைனா இருந்துட்டு இல்ல இல்ல என்னோட முதலாளி அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எடுத்துதான் ரொம்ப ஸ்டெபனா இருப்பாங்க, அவங்க முடிவை வந்து மாத்தவே வைக்க முடியாது அப்படின்னு மைனா சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல நம்ம கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு இதை பாருங்க ஐயா எதுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க, அவங்களா தானே வந்து ஹெல்ப் பண்றோம் கூட வரோம்னு சொல்றாங்க, எதுக்கு வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வரப்ப நம்ம கிரவுன் பிரின்ஸ் கேட்பாங்க பாடி கார்டை பார்த்து, அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு வர்றாங்க, அதை வேண்டான்னு சொல்லணும்ல, நீ என்ன டக்குன்னு ஓகேன்னு சொன்ன அப்படிங்கிறப்போ இதை பாருங்க நாளை பின்ன அவங்க அப்பன் தான் ஆட்கள் அனுப்பிச்சு நம்மளை தேட போறான், அந்த சமயத்துல அவங்க பொண்ணு நம்ம கிட்ட ஹாஸ்டேஜா இருக்கிறது நல்லதுதான், நம்ம என்ன கடத்திட்டா வர்றோம், அவங்களே அவங்க விருப்பத்தோட தானே வர்றாங்க, அதனால அது நல்லதுதான் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் அவங்களும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பின்னாடி தான் மயூனா வந்து அவங்க சர்வன்ட் லேடி கிட்ட கேட்பாங்க என் மேலே கோவமா இருக்கே அப்படிங்கிறதுக்கு. அதெல்லாம் இல்லை மேடம் கோவமெல்லாம் கிடையாது, ஆனால் இதுக்காக இவ்வளோ தூரம் அவங்களுக்கு பண்ணுறீங்கன்னு தான் புரியல அப்படிங்கிறப்போ இதெல்லாம் ஆரம்பிச்சது என்னால தான், என்னோட கல்யாணத்தில் இருக்கிற பிரச்சனை தீக்கிறதுக்காக ரிச்சுவலுக்காக இவரை கடத்திட்டாங்க, அதுலேருந்து இவருக்கு இத்தனை பிரச்சனையும் ஆரம்பிக்குது, ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது அப்படிங்கிறாங்க. நீ வந்து ரொம்ப கஷ்டமா எடுத்துக்காது, நம்ம ஜாலியாக ஒரு ட்ரிப் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்கன்னு மயூனா சொல்கிறான். இந்த பக்கம் டாக்டர் சாயோட பாடி கார்டு எல்லா இடத்துக்கு போய் விசாரிக்கிறாங்க. கடைசியா இந்த அடியாட்கள் இருக்கிற இடத்துல தானே போயிட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க வண்டியை தள்ளிட்டு போகிறதுக்கு, அங்க வந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு மயூனா வந்தாங்களா என்ன ஹெல்ப் கேட்டாங்க என்ன எதுன்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி 2 பேரை நாட்டோட எல்லை பகுதியில் இருக்கிற கேட்டை கிராஸ் பண்ணி போகிறதுக்காக ஹெல்ப் கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க இவங்களும் அப்படிங்கிறப்போ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவியத்தை பார்த்து இவர் சொல்றாரு. உடனே பாடி கார்டு வந்து டாக்டர் சாய் கிட்ட சொல்ல, டாக்டர் சாய் எதுக்குமே கலங்காத மனுஷன் அப்படியே வெடவெடுத்து போயிடுவாரு. அப்போ அந்த கிரவுன் பிரின்ஸுக்காக அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, ஈவன் அவன் கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறது கூட என் பொண்ணுக்கு தெரியாது, ஆனால் அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துக்கணுங்கிறதுக்காக வீட்டை விட்டு ஓடி போயிருக்காளா என் பொண்ணு, உடனே அவங்கள எல்லாரையும் கண்டுபிடி, என் பொண்ணு மட்டும் வீட்டிலேன்னு தெரிய வரவே கூடாது, ஏன்னா இன்னும் சில நாட்களில் கிரவுன் பிரின்ஸாக வந்துட்டு தூஷங்க அரியணை ஏறிடுவாங்க, அதுக்கப்புறமாக கல்யாணம் நடந்தே தீரணும், சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடுநடுங்கி போய் உட்காருவாரு. இங்கே அப்படியே மலைப்பகுதியில் ஒரு குகை மாதிரி இருக்கும், அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு இங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. நைட் ஆனால் ரொம்ப சில்லுன்னு ஆயிடும், நெருப்பெல்லாம் மூட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் வந்து அப்படியே கஞ்சாட கட்டுவார் மயூனாக்கு. ஏஞ்சல் என் கூட வான்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு இது வரைக்கும் வந்ததே போதும், பாவம் உன்னோட முதலாளி அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், 2 பேர் போயிடுங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னோட முதலாளி அம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயூனா போக பார்க்க, ஏஞ்சல் இது உனக்கும் தான் கஷ்டம், இந்த இடத்துல நீயே கஷ்டப்படணும் அப்படிங்கிறப்போ சே நாம ஒரு சர்வன்ட் பொண்ணா இருந்தாலும் இவர் நம்மளுக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மைனாக்கு அப்படியே மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் வெளிக்காட்டிக்காம பரவாயில்லைங்க சார் நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்துருவாங்க. இந்த பக்கம் அரண்மனை தான் காட்டுறாங்க. டெய்லி வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு போவாங்க, அரசர் அதே மாதிரி செக் பண்ண வராங்க. செக் பண்ணி முடிச்சதும் அரசியார் வந்து கேட்பாங்க எப்படி இருக்காங்க முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு. ராணி எங்களை மன்னிச்சிருங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னதும் கோவத்தில் எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மெய்டை கூப்பிட்டு நான் ஒரு முட்டாள், அரண்மனையில் இருக்கிற எல்லா மருத்துவர்களும் அந்த டாக்டர் சாய்க்கு கீழே தான், அப்படி இருக்கிறப்ப இவங்களை எப்படி நம்ப முடியும், எப்படி அரசரை வந்து இவங்க குணப்படுத்தி கொண்டு வருவாங்க, அதனால அரண்மனைக்கு வெளியே போ, இந்த டாக்டர் சாயோட சம்பந்தமே இல்லாத ஒரு மருத்துவரை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா, அதுக்கு நீ என் பையன் தூஷன் கிட்ட போய் பேசு, அவனுக்கு கண்டிப்பா டாக்டர் சாயோட எந்த சம்பந்தமும் இல்லாத மருத்துவர் கண்டிப்பா கிடப்பாங்க அப்படின்னு சொன்னது இவங்களும் வராங்க. இந்த பக்கம் தூஷங்க தான் காட்டுறாங்க. கிரவுன் பிரின்ஸோட பர்சனல் மேட் இருப்பாரு இல்லைங்களா, அவருக்கு தான் பயங்கர அடிபட்டு இருந்தது, பயங்கரமா அடிச்சிருந்தாங்களே, அந்த காயமெல்லாம் போக்கணும் அப்படின்னு இவரை பத்திரமா வச்சு பார்த்துக்கணும், வேற எங்காவது வச்சா கூட யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூஷங் அவரோட வீட்லயே வச்சு வைத்தியம் பார்த்துக்கிறாரு. அப்பதான் ராணியோட மேட் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ராணி தான் அனுப்பிச்சாங்க, டாக்டர் சாய் கிட்ட எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாத ஒரு டாக்டர் வந்து வேணும்னு இந்த மாதிரி ராணி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ கிரவுன் பிரின்ஸோட மேடுக்கு வைத்தியம் பார்க்கறாரு இல்லைங்களா, அந்த மருத்துவரையே அனுப்பிச்சிக்கிறாங்க. நைட் டைம் இந்த அம்மா கூப்பிட்டு வருது. அப்போ ராஜமாத்தோட மெய்டு வழிமறிக்கிறா, யார் இந்த ஆள் எதுக்கு இப்போ கூப்பிட்டு வர, இந்த ஆளோட ட்ரெஸ் இதெல்லாம் பாக்குறப்போ இவன் அரண்மனையில வேலை செய்யற மாதிரியே தெரியலையே, எதுக்கு கூப்பிட்டு வர அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்கும் உங்ககிட்ட காரணம் வழக்கம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அது எப்படி நீ சொல்லாம போக சொல்லணும் அப்படிங்கிறப்போ ராணி தான் கூப்பிட்டு சொன்னாங்க அப்படிங்கிறப்போ ராணியோட சேம்பருக்கு போறதா இருந்தா ஓகே, மெயின் சேம்பருக்கு போனா நான் எப்படி வந்து பார்க்காம இருக்க முடியும், இதை பாருங்க நீங்க ராஜமாதாவோட பேலஸ்ல ராஜமாதாவை மட்டும் தான் பாத்துக்கணும், இப்போ மெயின் சேம்பருக்கு குயினோட சேம்பருக்கு எல்லாமே குயினோட பொறுப்புல தான் இருக்கு, அதுக்கும் ராஜமாதாக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அவரும் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு அரசரை. அந்த சமயத்துல ஒரு சின்ன விஷயத்த நினைச்சு பார்ப்பாங்க, தூஷங் வந்து அரண்மனை விட்டு வெளியே தான் இதுக்கப்புறம் இருக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமாங்க ரொம்ப லோன்லியா இருப்பாங்க இல்லையா, பையனை பிரிஞ்சிருக்கிறப்போ ராணி
அந்த சமயத்துல ஒரு குட்டி பூனையை வந்து கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு அரசர். லோன்லியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். என்ன பண்றது, என் ஒய்ஃப் வந்து ரொம்ப சாஃப்ட், சீக்கிரமா அழுதுடுறா, அதுக்காக தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் ராணிக்கு ஞாபகம் வருது. இந்த மருத்துவர் செக் பண்ணிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல ராஜமாதா, டாக்டர் சாய், ராணியோட அப்பா அமைச்சர் எல்லாரும் உள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனௌன்ஸ் பண்றாங்க. ராணி கண்ணெல்லாம் தொடச்சுக்க அவங்க அனுமதி கொடுத்துடுறாங்க. உள்ளேயும் வராங்க. இந்த ஃப்ரேமை பாருங்க, இந்த அரசர் சாகணும் அப்படின்ட்டு ராஜமாதா, டாக்டர் சாய், அதுக்கப்புறம் அங்க ராணியோட சொந்த அப்பாவா இருக்கிற அந்த அமைச்சரும் நினைக்கிறாங்க. ஆனா அது ராணிக்கும் புரியுதான்னு எப்படி அரசரை காப்பாத்துறதுனே தெரியல. இப்ப ராணியோட அப்பா தான் கேட்பாங்க, யார் இது இந்த ஆளு, இந்த ஆளெல்லாம் வந்து அரசரை தொட்டு செக் பண்ண வைக்கிற, இவர் என்ன வைத்தியர், என்ன எது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ நான் தான் வர வச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு, என்ன தப்பு இருக்கா, வெளியே யாரு காவலாளிகள் வந்து இந்த டாக்டருக்கு இருந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப ஏன்பா இப்படி பண்றீங்கன்னு ராணி கத்துறப்போ, நீ ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ ராணி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ, அரசரை காப்பாத்துறதுக்கு எங்க அரண்மனை வைத்தியர்களே இல்லையா அப்படிங்கிறப்போ, இருக்காங்க, ஆனா அந்த வைத்தியர்கள் எல்லாம் வைத்தியம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. எப்படி முன்னேற்றம் இருக்கும், அரசர் இப்ப இருக்கிற நிலைமைக்கு காரணமே நீங்கெல்லாம் தானே அப்படிங்கிறப்போ ராஜமாதாவுக்கும் சரி டாக்டர் சாய்க்கும் அப்படியே இஞ்சி தின்ன மாதிரி இருக்கு. என்னமா பேசுறோம் அப்படின்னு ராணியோட அப்பா கேட்கிறப்போ, உங்ககிட்ட பேசி என்னப்பா பிரயோஜனம், நீங்களும் அவங்க பக்கம் தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ராஜமாதா அமைதியா டாக்டர் சாயை பார்த்து, நீங்க போய் ஏன் செக் பண்ணி பார்க்க கூடாது அரசர் அப்படிங்கிறாங்க. உத்தரவு ராஜமாதா செக் பண்ண வர்றப்போ ராணி கத்துறாங்க. வெளியே இருக்கிற ராயல் கார்டு உள்ள வர சொல்லி ராயல் கார்டு உள்ள வந்துடுறாங்க. இப்போ இந்த ஆள் தொட்டு அரசருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காத, அந்த ஆளை கழுத்தறுத்து கொன்னுடு அப்படிங்கிறாங்க. அவரு ரெடி ஆயிட்டாரு ராயல் கார்டு. இதை ராணியோட அப்பா பார்த்துட்டு, நீ ரொம்ப ஓவரா பண்ற அப்படிங்கிறாங்க. ராஜமாதா அமைதியா இருங்க, நீங்க செக் பண்ணுங்க டாக்டர் சாய் அப்படிங்கிறாங்க. இவங்களே எப்படி இங்க வந்திருப்பாங்க, இவங்க டாக்டரை கூப்பிட்டு வர்றப்போ வழியில இந்த ராஜமாதாவோட மேடு தானே பார்த்திருப்பா, அதனால ராணியோட மேடு ராஜமாதாவோட மேடு அப்படியே மொரன்னு முறைக்கிறாங்க. நீ தாண்டி சொல்லி கூப்பிட்டு வந்த அப்படிங்கிறது அந்த பார்வையோட அர்த்தம். டாக்டர் சாய் வந்துட்டு அரசரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ராஜமாதா வந்து இவங்கள பார்ப்பாங்க, குயினும் ராஜமாதா ஒரு கோவ பார்வை பார்ப்பாங்க. செக் பண்ணிட்டு டாக்டர் சாய் சொல்லுவாங்க, அரசரோட உடல்நிலையில கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு, என்ன டக்கு நடக்க மாட்டேங்குது அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. ராஜமாதா, நீங்க எல்லாரும் வெளியே போங்க, ராணி என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, எங்களுக்கு தனிமையை கொடுத்துட்டு நீங்க எல்லாம் வெளியே போங்க அப்படிம்பாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறமாக, சொல்லுமா உனக்கு என்ன என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ராணியை பார்த்து கேட்க, ராணி அப்படியே பொலன்னு எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. உன்னை பார்க்குறப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நைட்டு நேரம் யாருக்கு தெரியுமோ சேம்பருக்கு வந்து கழுத்து நினச்சி கொண்டுலான்னு தோணுது, ஆனால் அது என்னால் பண்ண முடியல, என்னால் பண்ண முடிஞ்சதும் அதுதான், பண்ண முடியாததும் அதுதான். அப்படி நான் உன்னை பண்ணிட்டேன் அப்படின்னா உன்னோட ஆதரவாளர்கள், நீ உனக்குன்னு சேர்த்து வச்சிருக்கிற ஆட்கள், என்னோட ஹஸ்பண்டான அரசரையும் 2 பசங்களையும் கொண்டுடுவாங்களோன்னு பயமா இருக்கு, அதனால தான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். என்னமோ நல்ல மாதிரி வேஷம் போடுற, என்ன வச்ச என் புருஷனுக்கு விஷம் கொடுக்க வச்சுட்டு இல்லை, நீ அந்த பழைய தூக்கி கிரவுன் பிரின்ஸ் மேலே போட்டுட்டேல, அந்த அப்பாவி பையன் குழந்தை அவன், இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே தெரியல, உன்னை பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது, அது எப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இத்தனை உயிரோட விளையாண்டுட்டு இந்த நாட்டோட அரசருக்கே விஷத்தையும் வச்சுட்டு, அதுவும் அவரோட மனைவியான ராணியான என்ன வச்சு அந்த வேலையும் நடத்திட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி அந்த பார்வையோட என்ன பாக்குற, காதல் வசனம் பேசுனியே, என்ன காதல் வசனம், நீ யாரையோ காதலிச்ச, வந்தான் உனக்கு எல்லாம் அவனோட ஊரை விட்டு ஓடிடுறேன், நாட்டை விட்டு ஓடிடுறேன் அப்படின்னு உனக்கு மட்டும்தான் காதல் இருக்கா, வேற யாருக்குமே காதல் வராதா, மற்றவங்க காதல் எல்லாம் அந்த அளவுக்கு புனிதமானது கிடையாதா, நான் என் ஹஸ்பண்டை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன், அவருக்கு எதுவும் ஆக விடாம நான் அவரை பாதுகாப்பேன், என் 2 பசங்களுக்கு எதுவும் ஆக விடாம நான் பாதுகாப்பேன். ஆமா, இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ மனுஷ ஜென்மமே கிடையாது, உனக்கு கிரவுன் பிரின்ஸை பத்தி தெரியாது, இதே அரண்மனைக்குள்ள தானே அந்த பையன் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தான், அவனை நீ தானே தூக்கி வளர்த்துருக்க, மனசாட்சியே இல்லை, நீ வந்து ஒரு ரத்த காட்டேரி, அதனால தான் இப்படி ரத்த வெறி பிடிச்சி போய் அலைஞ்சிட்டு இருக்க, திரிஞ்சிட்டு இருக்க, இதை பாரு, என் பையன் தூஷன் பக்கம் நீ போகக்கூடாது, கிரவுன் பிரின்ஸை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்களை அனுப்பக்கூடாது, இதுக்கப்புறமாக நானும் அரசரும் இருக்கிற இந்த சேம்பருக்குள்ள நீ கால் எடுத்து வைக்கவே கூடாது, உன்னோட மூச்சு காத்து கூட இந்த சேம்பரை சுத்தி வரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு ராஜமாதா, ராணி இப்போ நீ ரொம்ப வந்து மன அமைதி இல்லாம இருக்க, உன் மனசு அமைதி ஆனதுக்கு அப்புறமாக அப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு எழுந்து வர்றப்போ, இதை பாரு, நான் ரொம்ப வீக்கான பர்சனா இருக்கலாம், சீக்கிரமா ஏமாந்து போற முட்டாளா இருக்கலாம், ஆனா என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன், இந்த நாட்டோட ராணினா என்னால என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே ராஜமாதா அப்படியே நொந்து போய் வந்து வெளியே வராங்க. ஏன்னா ராணி பேசுறதெல்லாம் உண்மைதானே. அப்போ ராஜமாதாவோட மெய்டு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்கு உடனே எந்த மருத்துவரை ராணி கூப்பிட்டு வந்து அரசரை பார்க்க வச்சாங்களோ அந்த மருத்துவரை எகெயின் கூப்பிட்டுவாங்க. அரசரை அவரே பரிசோதிச்சு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக இந்த கிரவுன் பிரின்ஸா வந்து தூஷங்க வந்து அரியணை ஏற வைக்கணும்னு அதுக்கு ராயல் சீல் வேணும். ராயல் சீல் இல்லை, அதனால அந்த கிரவுன் பிரின்ஸை தூஷங்க வந்து அரியணை ஏற்ற வைக்கிற செருமனியை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சாய் வந்து ராணியோட அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அவர் கடுப்பாயிடுவாரு, எதுக்கு தள்ளி வைக்கணும் ஏன் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறப்ப அதான் சொன்னேன் இல்லையா ராயல் சீல் இல்லை அப்படின்றத பாருங்க, சும்மா சப்பக்கட்டு கட்டாதீங்க, ராயல் சீல் தான் இல்லை, அது என்ன எது நான் பார்த்துக்கிறேன்னு இவர் சொல்றாரு. ஆனா டாக்டர் சாய் இருந்துட்டு சரி ராயல் சீலையாவது ஒரு பக்கம் வைங்க, ஆனா ராணி ரொம்ப ஸ்டப்பனா இருக்காங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் விடிஞ்சிடுது. ஓரளவுக்கு நல்லா நைட்டு தூங்கி அன்னைக்கு நாளை கழிச்சிட்டாங்க. நாளில் எழுந்திரிச்சது கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்ததும் மைனா இருந்துட்டு வாவ் சூப்பர் அப்படின்னதும் இவருக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. என்னது நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம பாடி கார்டை பாக்குறதான்னு சொல்லிட்டு இவர் என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க. மைனாக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா இன்னும் உங்களுக்கு காயமா இல்ல பாருங்க, மறுபடியும் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
மாத்திக்கிறதுக்கு துணிகளும் இல்ல. சரி வாங்க சந்தை வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு வந்திருப்பாங்க. அங்க வந்துட்டு இந்த மாதிரி இவர்கள் தேடப்படும் குற்றவாளி, ரொம்ப ரொம்ப கொடூரமான ஆட்கள் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓவியத்தை போஸ்டா ஒட்டியிருக்கா. கிரவுன் பிரின்ஸ், நாம அப்படிப்பட்ட ஆளுங்களா? பால் மாதிரி தானே நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்போ சரி விடுடா, இதே ட்ரெஸ்ஸோட சுத்துறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம் நினைக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இது கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டுங்கிறது யாருக்கும் தெரியாது. மைனாவுக்கும் மைனாவோட சர்வெண்ட் லேடிக்கும். ஆனா இவர் முதலாளி, கூட இருக்கிறது அவரோட சர்வெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால இப்போ வந்து நம்ம கிரவுன் பிரின்ஸ் வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு வந்து ஒரு முதலாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க, பட் இருந்தாலும் நீங்க இவ்வளவு வெள்ளன்னு இருக்கீங்களே, எப்படி நம்புவாங்க நீங்க சர்வெண்ட்? இருங்க மூஞ்சில கொஞ்சம் கறி பூசி விடுறேன் அப்படிங்கிறப்போ மைனாவால கறி பூசவே முடியல. ஏஞ்சல் என்னாச்சு? நான் அவ்வளோ அழகாவா இருக்கேன், என் மூஞ்சில கறி பூச முடியாத அளவுக்கு கூட நீ பிரமிச்சு போய் நிற்கிறதுக்குங்கிறப்போ அப்படி ஒரு கலாட்டா நடக்குது. அடுத்தது நீங்க 2 பேர் கூட ஸ்விட்ச் ஆயிக்கோங்க. ஏன்னா சர்வெண்ட் லேடி தான் டாக்டர் சாயோட பொண்ணு இவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அதனால அந்த சர்வெண்ட் லேடி பொண்ணுக்கு சர்வெண்ட் லேடியாவே ட்ரெஸ் கொடுத்துட்டு நம்ம மயுனாவுக்கு வந்து நல்ல ட்ரெஸ் கொடுக்குறாங்க. மயுனா தான் முதலாளி அம்மா, இவங்க தான் சர்வெண்ட் லேடி. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஆனால் இவங்க இதை ஸ்விட்ச் பண்ண மாதிரி நினச்சிக்கிறாங்க. இப்படி மைனா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறப்போ ரொம்ப அழகா இருக்காங்களா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு நம்மளோட கிரவுன் பிரின்ஸ். அந்த சமயத்தில் இதை பாருங்க, நானும் இவ்வளோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிக்கணும் அப்படின்னு பாடி கார்டு போய் நின்னது கிரவுன் பிரின்ஸுக்கு வர்ற கோபத்தில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் கிடையாது, பேச்சு கூட அப்படி சொல்லக்கூடாது, நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படி வச்சுக்கலாமாங்கிறாங்க. அண்ணன் தங்கச்சின்னா செட் ஆகாதே, இந்த பொண்ணு நல்லா அழகா இருக்கு, நான் அழகா இல்லையே, செட் ஆகாது, புருஷன் பொண்டாட்டி தான் செட் ஆகுங்கிறாங்க. மைனாவும் ஆமாங்க, புருஷன் பொண்டாட்டின்னு போய் சொல்றதுல என்ன இருக்கு, அப்பதாங்க செட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதை பாரு, நீ அண்ணன், அந்த பொண்ணு ஏஞ்சல் வந்து தங்கச்சி. ஏன்னா நீ அப்பா மாதிரி அசிங்கமா இருக்க, அவ அம்மா மாதிரி அழகா இருக்கா, அவ்வளவுதான். புருஷன் முன்னாடிங்கிற பேச்சுக்கு இங்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏதாவது ரொட்டி கிட்டி சுடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறப்போ இவரை காணோம், எங்கே போனாரு, இந்த ரொட்டியை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப தனியாக போய் கிரவுன் பிரின்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க, தண்ணியெல்லாம் அப்படியே உரைய ஆரம்பிக்குது. அங்கே கொஞ்சமாக தண்ணி தேங்கி இருக்கும், அது உறைஞ்சு போயிருக்கா. அதை பார்க்குறப்போ அதே மாதிரி ஒரு ஏரி உறைஞ்சு போயிருக்கும். அந்த இடத்துக்கு அப்பா அம்மா தம்பியான தூஷம் கூடையெல்லாம் வந்தது. சந்தோஷமா இருந்ததெல்லாம் வந்து ஞாபகம் வருது நம்ம கிரவுன் பிரின்ஸ்க்கு. சீக்கிரம் நான் வருவேன், எல்லாத்தையும் மறுபடியும் சரியா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு இவர் அழுகிறப்போ தள்ளி நின்று பார்க்குற மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு. கிட்ட வந்து எதுவும் பேசுறது இல்லை, என்ன எதுன்னு எதுவும் கேட்காம, ஏன் அழறீங்கன்னு கூட கேட்காம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப குளிரா இருக்கு, ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் வருவாங்களா. அந்த சமயத்தில் ஏதாவதுன்னா உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு கேட்குறப்போ பாடி கார்டு சொல்லுவாங்க, நான் இவரை வந்து யங் மாஸ்டர் அப்படின்னே சொல்லி கூப்பிட்டு பழகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எதுக்கு எங்கள் பேரை கேட்குறீங்க, நீங்களும் உங்கள் பேரை சொன்னீங்களா அப்படிங்கிறப்ப சரி நானே ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ்க்கு வந்து ஹவாங் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒயிட்டாக இருக்கீங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கீங்க, அதனால இந்த பேர் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கிறப்போ ஒரு உட் ஹவுஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க, கட்டக மாதிரி 4-5 இடத்துல அடுக்கி வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு நைட் இங்கே தங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. நம்ம குகையிலேயே தங்கிட்டோம், அதை விட இந்த இடம் கொஞ்சம் பெட்டர் தான் நினைக்கிறாங்க. ஆனால் நைட்டு பயங்கரமாக குளிரடிக்க ஆரம்பிக்குது. திருப்ப மூட்டி தான் உட்காந்துருக்காங்க. பட் இருந்தாலும் 2 சைடு நெருக்கிறப்போ இடையில கிரவுன் பிரின்ஸும் மைனாவும் மாட்டிக்கிறாங்க. ரொம்ப நெருக்காதீங்க, எங்களுக்கு ரொம்ப நெருக்குது, நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்போ பாடி கார்டு இருந்துட்டு அதான் அந்த பொண்ணு எல்லாத்தையும் பார்த்துருச்சுல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு வைக்கும் அப்படிங்கிறாங்க. என்னது எல்லாத்தையுமா? இந்த பாருமணி ஒன்று தப்பா எடுத்துக்காத, அவங்க வந்து எனக்கு காயப்பட்டுச்சு இல்லையா, அது நெஞ்சுக்கிட்ட தானே பட்டுச்சு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதை தான் இந்த ஆள் அப்படி சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. நைட்டு தூங்கி போகிறாங்க, ஆனால் பயங்கரமான குளிர். அடுத்த நாள் விடிஞ்சு பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்காங்க. மயுனாக்கு பயங்கரமான காய்ச்சல். உடனே ஊருக்குள்ளே போய் மருத்துவர் கூப்பிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு கிரவுன் பிரின்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் பாடி கார்டு இருந்துட்டு போனால் மாட்டிக்கும் அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் விட ஒரு உயிர் ரொம்ப முக்கியம், என்னோட உயிரை காப்பாற்றின பொண்ணு அவ, ஸோ அவளுக்கு ரொம்ப வந்து உடம்பு முடியல, அதனால் கண்டிப்பாக நம்ம போகணுங்கிறாங்க. உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி அவங்கள தூக்கிய முதுகில் உட்கார வைங்க, நான் வந்து மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டாங்க. மருத்துவரும் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமாக வெளியே வந்தவர், அந்த பொண்ணுக்கு பயங்கரமான குளிர் காய்ச்சல் வந்திருக்கு, டெம்பரேச்சர் குறையணும் அப்படின்னா இங்கே தங்கியிருந்த அந்த பொண்ணு வைத்தியம் பார்க்கணும், உங்களுக்கு தங்குறதுக்கு பக்கத்தில் ஏதாவது இடம் கிடைக்குதான்னு பாருங்க, அப்படி இல்லைன்னா மருத்துவமனைக்குள்ளேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா இந்த ராணியோட அப்பா இருக்காரு இல்லைங்களா, அவரு ஃப்ரெண்ட் அமைச்சர் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த ராயல் சீல் கிடைக்கல, என் பொண்ணு ராணி எங்கே வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறா, ஸ்டப்பனாக இருக்கா, அதனால போலியா சீல் வந்து தயார் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க, நாளை பின்ன தெரிய வந்ததுன்னா யாருக்கு தெரிய வரும், ராயல் சீலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது அரச கட்டளை, இது அரசரோட முத்திரை அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம், அப்படி அந்த ராயல் சீல் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும், அது காணாம போச்சு அப்படிங்கிறது கூட வெளியே இருக்கிற மற்ற அமைச்சர்களுக்கே தெரியாது, நம்மளுக்குள்ள மட்டும்தானே தெரியும். போலியான ஒரு முத்திரையை ரெடி பண்றோம், அதை வச்சு என்னோட பேரை நான் தூஷணங்க கிரவுன் பிரின்ஸா மாத்துறோம், அதுக்கப்புறம் என் மகாராணியால என்ன பண்ண முடியும், அந்த சீல் எங்க இருக்குன்னு கொடுத்துதான் தீரணும், இதுக்கப்புறம் அந்த ராயல் சீலை ஒழிச்சு வைக்கிறது மூலியமாக எந்த ஒரு பயனும் இல்லைன்னு என் பொண்ணுக்கு தெரிஞ்சிடும், கொடுத்துருவா, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் சீலை எகைன் வச்சுக்கலாம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. தூஷன் கிட்டே சொல்றப்போ தூஷன் கடுப்பாயிடுறாங்க, அப்பா படுத்த படிக்க கிடக்குறாரு, கண்ணே முழிக்க மாட்டேன்றாரு, அப்படி இருக்கிறப்போ நான் கிரவுன் பிரின்ஸா பதவி ஏற்கணும், இன்னொரு பொண்ணு அந்த டாக்டர் சாயோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவளை கிரவுன் பிரின்சஸா கொண்டு வரணும், அதெல்லாம் என்னால முடியாது அப்படிங்கிறப்ப பாரு, சரி பேரனாச்சு அப்படின்னு போனா போதுன்னு பார்த்துட்டு இருக்க, குழந்தை தரமாவே பேசிட்டு இருக்க, பயங்கர கடுப்பாயிருவான் பாத்துக்கோ, உன் அப்பா எப்படிடா அரசனானாரு, ஏன் அவரோட அப்பா உன்னோட தாத்தா அரசரா கிடையாது இல்ல, ஆனா எப்படி அரசரானாரு,
அதுக்கு காரணமும் இந்த ராஜமாதாவும் டாக்டர் சாயும் அவங்க கூட இருக்கிற ஆட்களும் தான். இதுக்கு முன்னாடி இருந்த அரசரை சதி பண்ணி கொன்னுட்டு, ஏன்னா அந்த ராஜமாதாவோட குழந்தைய கொன்னதே இதுக்கு முன்னாடி இருந்த அரசர் தான். அதனால சதி பண்ணி அவரை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல உங்க அப்பாவை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. இப்போ நீ அவங்களோட திட்டத்துக்கு எதிராக போற அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அமைதியா இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு செகண்ட் ஆகாதுடா. உங்க அம்மாவை உங்க அப்பாவை என்ன உன்னை எல்லாரும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சு நடந்துக்கோ, வேற வழியே கிடையாது. நீ கிரவுன் பிரின்ஸ் ஆகிற, அந்த பொண்ணு டாக்டர் சாயோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கிரவுன் பிரின்சஸ் ஆகிற, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. தூஷங்குக்கு எல்லாமே தன் கையை மீறி போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இங்க மருத்துவரோட வீட்டை தான் காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க மையுனா. இவங்க 3 பேருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா கிரவுன் பிரின்ஸ் மட்டும் சாப்பிடாம இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் சாப்பிடுறாங்க. உங்களுக்கு சாப்பாடு வேண்டானா அந்த சாப்பாடு நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு கேட்க, அந்த பொண்ணு அந்த மையனோட சர்வன் பொண்ணு எனக்கு அதில் பாதி கொடுங்கன்னு கேட்டு சாப்பிடுறாங்க. நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் வெளியே வந்துடுறாங்க. அவர் ஏன் சாப்பிடல அப்படின்னா, காலையில இந்த மருத்துவர் கிரவுன் பிரின்ஸையும் கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டையும் பார்த்த பார்வையே சரியில்லை. ஸோ இவருக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. எஸ், அந்த மருத்துவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அவர்கிட்டயே அந்த ஓவியம் இருக்கு. இவங்களை யாராவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரண்மனைக்கு தகவல் கொடுங்க அப்படிங்கிற ஓவியம் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வேற எங்க தங்குறதுக்கு இடம் இல்லைன்னா இங்க மருத்துவமனைக்குள்ளே தங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டில் மயக்கம் மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. இப்படி ஏதாவது ஒரு பண்ணுவாரோ அப்படிங்கிறதுனால தான் எதையுமே சாப்பிடாம இருந்திருக்காரு நம்ம கிரவுன் பிரின்ஸ். இங்க மைனாக்கு இப்பதான் முழிப்பு வருது, எழுந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 2 பேர் சாப்பிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஏன்னா மயக்கம் மருந்து கலந்த சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க இல்லையா? அதனால தான் வெளியே வர்றப்போ கிரவுன் பிரின்ஸ் பார்த்துடுறாங்க. இப்போ எப்படி இருக்க ஏஞ்சல், நல்லா இருக்கே அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அரண்மனை சேர்ந்த காவலாளிகள்லாம் வந்து சுத்து போட்டுடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரவுன் பிரின்ஸ் ஃபைட் பண்றாங்க. ஆனால் கடைசியில் எல்லாருமே கார்னர் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.